Example 7.20, find the values in the interval 1 by 2, 2 satisfied by the Rolle's theorem for the function f of x is equal to x plus 1 by x belonging to closed interval 1 by 2, 2. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் f of x is equal to x plus 1 by x. இது அப்படியே LCM எடுத்துக்கோங்க ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன ஆகும்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். எதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா இந்த எக்ஸுங்கிறது வந்து இந்த போர்ஷனுக்கு மட்டும்தானே இருக்குது. ஹோல் டினாமினேட்டராக மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த லிமிட்ஸில் எல்லாத்தையுமே 1 by 2லேருந்து 2 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். அதை எடுத்துக்கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டினாமினேட்டர் என்ன ஆகக்கூடாது, நம்மளுக்கு 0 ஆகக்கூடாது. அப்போ பாருங்கள், இதில் ஆரம்பிக்கிறதே 1 by 2 தான். அப்போ இங்கே எக்ஸுன்னு தான் இருக்குது. இங்கே என்ன வேல்யூ சூஸ் பண்ணுறோமோ அதுதான் எக்ஸாக இருக்க போகுது. அப்போ எந்த வேல்யூ சூஸ் பண்ணி போட்டாலும் இங்கே 0 வரப்போகிறது கிடையாது. அதனால f of x is continuous அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? f of x is continuous in closed interval 1 by 2, 2. நெக்ஸ்ட் அது டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், u by v மெத்தட். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி எழுதிக்கணும், f of x is equal to u by v ன்னு இருக்குது. அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, d by dx of u by v is equal to என்ன ஃபார்முலா, v u dash minus u v dash divided by v square. அப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிற டேர்ம் u, கீழே இருக்கிற டேர்ம் v. ஸோ vயை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். vங்கிறது x இன்ட்டு u dash. u dashங்கிறது என்னது, நியூமரேட்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், x ஸ்கொயருங்கிறது 2xன்னு மாறிடும். அப்புறம் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இருக்குல்லையே, அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு ஆகிடும். மைனஸ் யூங்கிறது நியூமரேட்டரில் இருக்கட்டும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு வி டேஷுங்கும் போது டினாமினேட்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. எக்ஸை எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்க போகுது, 1 டிவைடட் பை வி ஸ்கொயர். விங்கிறது எக்ஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் இந்த நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாமலே டினாமினேட்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இந்த லிமிட்ஸை பாருங்கள், 1 by 2லேருந்து 2 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வலாக எடுத்தோம்னா 1 by 2வும் 2வும் போயிடுது. அதுக்கு இடைப்பட்ட வேல்யூ, அந்த இடைப்பட்ட வேல்யூவில் எந்த வேல்யூமே நம்மளுக்கு என்ன ஆக போகிறது கிடையாது, 0 இருக்குல்ல. அதனால் அது எந்த வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 ஆக போகிறது கிடையாது டினாமினேட்டர். அதனால் f of x is differentiable அப்படின்னு எழுதிடலாம். f of x is differentiable on open interval 1 by 2, 2. நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணணும், ரோல்ஸ் தியரத்தில் f of a வும் f of b ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது f of 1 by 2 இந்த ரெண்டு லிமிட்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், x இருக்கிற இடத்துலலாம் 1 by 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1 by 2 ப்ளஸ் இது அப்படியே தலைகீழ போயிடும். ஸோ 2 இப்போ டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ 1 by இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 + 4 by 2ன்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 5 by 2. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா 2, அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 2 + 1 by 2ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டேர்மே தான் இங்கே வந்திருக்கு. அப்போ அதனுடைய ஆன்சர் என்ன இருக்க போகுது, 5 by 2. அப்போ f of 1 by 2வும் f of 2வும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ரோல்ஸ் தியரத்தில் இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள், f of a equal to f of b, இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இந்த ஆர்டர்லேயே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆல் த 3 conditions are satisfied. Conditions are satisfied. அதனால் நம்ம என்ன செய்யலாம், அந்த நம்மளுக்கு கேட்குற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதுக்கு என்ன செய்யணும், f dash of xஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணால் நம்மளை அந்த x வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். f dash of xக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த f of xஐ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா, u by v ஃபார்மேட்டில். அதே தான் இங்கேயும் வரப்போகுது. அந்த ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ என்ன ஆகும், 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே தான் வரப்போகுது. இந்த மைனஸை ஒரு எதிரியாக உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், f dash of x is equal to 0க்கு அப்புறம் f dash of x கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த இடத்துல எடுத்து எழுதிக்கலாம். f dash of x is equal to இப்போ என்ன ஆன்சரு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம், அது f dash of xஐ 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை 0ஓட மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால x + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ஃபேக்டரையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். x + 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு டேர்முக்கும் x + 1 இருக்கு இல்லையா, அதை ஈக்குவல் டு அந்த எடுத்துகிட்டு போயிடுங்க. x இஸ் ஈக்குவல் டு -1, இங்கே x இஸ் ஈக்குவல் டு 1.
இப்போ நம்மளுக்கு வந்த ஆன்சரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது இந்த லிமிட்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறது. எது வந்து லிமிட்குள்ளார இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணிக்கணும். எது நம்மளுக்கு லிமிட்குள்ளே இல்லையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ நம்மளோட லிமிட்ஸ் என்ன இருக்குது, 1/2, இந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 1/2, அப்போ இதில் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வருது. அதுவும் 1ங்கிறது தான் அதுக்குள்ளார இருக்குது. ஓகேவா? இப்போ -1ங்கிறதுன்னு அந்த லிமிட்டுக்குள்ளாரே இல்லை. அப்போ நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கணும், x is equal to 1ங்கிற வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். Therefore, x is equal to 1 belongs to interval open interval 1/2, 2. Therefore, critical point C is equal to என்னது 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா?